இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. கிறிஸ்மஸ் அப்படின்னா கொண்டாட்டமா மாற்றமா அப்படிங்கிற தலைப்புல நம்ம பட்டிமன்றத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சபையில பட்டிமன்றம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டாட்டம் அப்படிங்கிறது இந்த சின்ன பிள்ளைகள் ஆடுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. நானும் இதே மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆடி இருக்கிறேன், பாடி இருக்கிறேன். ஆனால் இப்போ நம்மளால் ஆட முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள்லாம் ரசிக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க ஆடுறத எல்லாருமே ரசிக்கலாம். நல்லா அருமையாக ஆடினாங்க, பாடினாங்க, நாடகம்லாம் நல்லா நடித்தாங்க. இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமா மாற்றமா அப்படிங்கிற தலைப்பில் 2 அணி வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது, ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கிறது, பழைய துணியெல்லாம் எடுத்து போடுறது, இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புது துணிகள் எடுக்கிறது, தூசியை தட்டுறது, ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகள்லாம் செய்கிறது, அலங்கரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்படின்னா உண்மையான கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னு நம்ம கலந்துரையாட போகிறோம். அதுக்கு தான் 2 டீம் வந்திருக்கிறாங்க. ஒன்று ஏ டீம், இன்னொன்று பி டீம். ஏ டீம் கொண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலேருந்து ஒரு 4 பேர் பேச இருக்கிறாங்க. அதில் அபியால், சாம் மார்டின், ஜெபராணி, பெனையா. மாற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து 4 பேர் பேச போறாங்க. அம்ரியா, இவானா, ஜெபராஜ், பிரியா. எல்லாரும் ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க ரெடியா இருக்கிற மாதிரி தெரியலையே. ரெடியா இருக்கிறோம் என்ன பண்ணணும்? கடிதம்னாதான் நமக்கு பட்டிமன்றம் கொஞ்சம் சிவராஜ்யமா போகும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் கீழே உட்காந்துருவேன். ஓகே, இப்போ கொண்டாட்டமே அணியிலிருந்து அபியால் பேச வர்றாங்க. கைதட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவஒளி தேவசபை பாஸ்டருக்கும் நடுவருக்கும் வந்திருக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் பரலோகமே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடியது. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? புது துணி எடுப்போம், மிட்டாய், சாக்லேட், இது எல்லாத்துக்கும் கொடுப்போம், இசை வாசிப்போம், சில பேர்
அதுக்கும் முன்னாடி போய் ஊருக்கே விருந்து வைப்பாங்க. சாதாரண மனுஷ பிறந்ததுக்கு இப்படின்னா நம்மளை ரட்சிக்க வந்த தேவாதி தேவன் பிறந்தப்போ நம்ம எப்படி கொண்டாடி இருக்கணும்? அதத்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2:10-14. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இதுல இருந்து பரலோகம் தான் முதல் கிறிஸ்துமஸ் கச்சேரியவே ஆரம்பிச்சுச்சான். பரலோகமே கொண்டாடும் போதே நாம கொண்டாடாம இருக்க முடியுமா? அது நான் சொல்றேன், கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான். கிறிஸ்து பிறப்பு தான் கொண்டாட்டம் அப்படிங்கிறத சிறப்பா நம்ம சொன்னாங்க. தங்கச்சிக்கு வாழ்த்துகள். அடுத்து மாற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து அம்ரியா அவர்கள் பேச வர்றாங்க. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி வரவேற்கிறாங்க. கிறிஸ்துமஸ் என்றால் கொண்டாட்டமே மாற்றமே என்று பேசி ஆரம்பிக்கிறேன். நம்ம அபியால் அக்கா சொன்னாங்க, பழக கொண்டாடிச்சு. அவனு சொன்னா சரிதான், பழக கொண்டாடிச்சு. ஆனா ஏன் கொண்டாடிச்சுங்களா? வானத்தையும் பூமியும் படிச்ச ஏசு ராசக பண்ணா கொண்டாடிச்சு. கிறிஸ்துமஸ்ல மொழியில் உள்ள மாற்றம்னா நடுவரை பைபிள் வசனம் சொல்லுதா? மத்தேயு 21:1 சொல்லப்பட்டிருக்கு. நடுவரே அவர் குமாரன் பரவால் அவருக்கு ஏசுன்னு பேர் வருவாங்க. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா? சொல்லவே இல்லை. இது உங்களுக்கு புரியலையா? சொன்னாதானே புரியும். சொல்லுங்க. அப்படி இது ஒரு கதை மாதிரி சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. மக்களும் பெரிய மார்க்கம் இல்ல. மெஸ்ஸி எனக்கு வாங்கிச்சு புடி ஊசி உள்ள டாக்டர் வச்சி அது போல கிறிஸ்துமஸ் ஒரு ஐபோன், ஒரு ட்ரெஸ், கேக், பிரியாணி, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியும் மனசு மட்டும் மாறாட்டி ஏசு வந்து வீட்டு அழகப்பட்டு மட்டும் இல்ல, மனசையும் மாத்திருக்கான். உங்களுக்கு காவிரி மாதிரி சொல்ல, காவிரி இல்ல காவிரி மாதிரி கொண்டாட்டம் மாறும். மாற்றம் கொண்டாட்டம் மாறாது, ஆனால் கொண்டாட்டம் மாறும். ஏமாற்றம் அடைகிறது. எனக்கு மாற்றம் வந்து சாஸ்திரம் மாறாச்சு. என் பேரை கட்டப்பட்டம் அறியாமை இதழ் விலக்கி அறிசேவனை காண சென்றி அறியாமை விலக்கி அறிசேவனை காண சென்றி கட்டப்பட்ட மனிதர்களாம் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உன்னை காண வேண்டும். தேவா தேவா. எல்லாரும் அழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசினாரு. ஃபோனு, செல்ஃபோனு, மொபைலு, அப்புறம் மாற்றமே இல்லை அப்படின்னா நான் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெனையான அம்ரியான அழகா சொன்னாங்க. இப்போ
கொண்டாட்டனே அப்படிங்கிற அணியில இருந்து சா மார்ட்டின் அவர்கள் பேச வர்றாங்க. வாங்க தம்பி வாங்க, எதிர வாங்க பேசுங்க. ஜீவவழி தேவசபையின் சார்பாக இங்கு வந்திருக்கிற பாஸ்டருக்கும் உதவி பாஸ்டருக்கும் விசுவாசிகள் மக்களுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் ஆப்போசிட் டீம் அணிகளுக்கும் என்னுடைய அணிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அம்பரி அங்கிள் சொன்னாரு, கிறிஸ்மஸ் என்றால் மாற்றம் மட்டும்தானே. அப்படி கிடையாது நடுவரே. அப்படி இருந்தால் சாஸ்திரிகளே பரிசு கொண்டு வந்தாங்க நடுவரே. அவர்கள் கையில சுத்தியல் ஆணி பெயிண்ட் எதுவும் வச்சுக்கல. அவங்க கையில வழிபாட்டு பரிசுகளை தான் கொண்டு வந்தாங்க. என்னென்ன கொண்டு வந்தாங்க? சுத்தியல் ஆணி பெயிண்ட் இது எதுவுமே வச்சுக்கல. அவங்க வழிபாட்டு பரிசுகளை தான் கொண்டு வந்தாங்க. கொண்டாட்டம் ஆண்டவரை வணங்குவதின் வெளிப்பாடு தானே. வேற எதுக்கு அம்பரி அங்கிள் மாற்றானாரு? நடுவரை வேதாகம புஸ்தகத்துல மத்தேயு 2:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நடுவரே, எக்ஸாம்பிளுக்கு இந்திய கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. சாதாரணமா ரொம்ப அமைதியா இருப்பவர் கூட சூப்பர்னு கத்துவாங்க, ரோட்ல ஆட்டம் போடுவாங்க. அப்படி இருக்க நாம ரட்சகரான கிறிஸ்து பிறந்த ஆனந்தம் வந்தப்போ ஏன் அமைதியா இருக்கணும்? கிரிக்கெட்டிற்காக கத்தினா கிறிஸ்துவுக்காக இன்னும் அதிகமா மகிழணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஞானிகள் அம்பரி அங்கிள் மாதிரி இருந்திருந்தா பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்திருக்க மாட்டாங்க. மரியாதையிடம் கேட்பாங்க, பேபிக்கு பெர்த் சர்டிபிகேட்ல நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கொண்டாட்டத்தோட முக்கியத்துவத்தை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நடுவருக்கும் பாஸ்டருக்கும் உதவி பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்து என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்னா கொண்டாட்டம் சொல்லிட்டு அடிச்சு சொல்றேன். கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. கர்த்தரை வணங்குவது, கர்த்தரை கொண்டாடுவது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கு அப்படின்னா இந்தியா ஜெயிச்சா எப்படி இருக்கும்? எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது, டிவிக்கு முன்னாடி நின்று பார்க்கறது, கரங்களை தட்டுறது, விசில் அடிக்கிறது. அவன் என்ன பண்ணுறானே தெரியாது, திடீர்னு கீழெல்லாம் விழுந்து கிடப்பான். அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அப்படின்னு கொண்டாட்டம் தான் கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு போனார். இப்போ மாற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து சகோதரி இவானா அவர்கள் பேச வர்றாங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க, நிறுவ வாங்க. ஜீவவழி தேவசபையின் சார்பாக சபை போதகருக்கும் உதவி போதகருக்கும் தாமஸ் பாஸ்டருக்கும் அழகாக உட்கார்ந்து கேக் சாப்பிட்டு கொண்டிருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ஆவுனா தொப்பையை தடவி தாடியையும் தடவி கொண்டிருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவருக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அண்ணன் சொன்னாங்க கிறிஸ்மஸ்னாலே கொண்டாட்டம் தானே. ஆனா கிறிஸ்மஸ்னாலே கொண்டாட்டம் தான், கொண்டாட்டம் கிடையாது, மாற்றம் தான். நான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நடுவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். நடுவரே, மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க நடுவரே. மாற்றம் அப்படின்னா பெற்றவங்க ஏதாவது சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது ஒரு மாற்றம் தானே. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது, அதுதான் மாற்றம். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டீங்க, நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இப்போ என்னன்னா குண்டுகளும் புள்ளிகளும் நிறைய உள்ள ரோட்ல நீங்க காரை ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட், அபாயம் எல்லாம் நடக்கும். அத மாதிரி தான் பாவம், அகம்பாவம், அநீதியால நிறைந்த உள்ளத்துல கர்த்தர் ராஜாவாக வர முடியுமா? முதல்ல அந்த உள்ள நல்ல சமநிலையா ஆகணும். மாற்றம்னா என்னன்னா நிறைய வகை நிறைய இருக்கு. இப்போ நான் 3 மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்பினாதான் நம்ம கொண்டாட முடியும். நம்ம சந்தோஷமா இருந்தாதான் கொண்டாட முடியும். சமாதானமே இல்லாம நம்ம எப்படி கொண்டாட முடியும் கிறிஸ்மஸ? அடுத்து புதிய மனிதனாக மாறணும். அடுத்து உள்ள மாற்றம். இப்ப நம்ம அபி அக்கா சொன்னாங்க,
எல்லா குழந்தைகளும் பிறந்தா கேக் வெட்டுவாங்க, ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க, சாக்லேட்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன நடுவரே, சரிதானே? ஆனா நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இன்னும் மகளே கரங்கள் தட்டுங்க, எல்லாம் அமைதியா காமிச்சிருக்கீங்க. மாற்றத்தை பற்றி ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இயேசுப்பா பிறந்தா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவர் நமக்கு எதுக்காக பிறந்தாரு இந்த உலகத்துக்கு? நம்ம மாறணும், நம்மள பாவங்கள்ல இருந்து ரட்சிக்கணும் தானே பிறந்தாரு. கரெக்டா நடுவரே? கண்டிப்பா கண்டிப்பா, ரட்சிப்புங்கிறது எல்லாரும் வேணும் தானே. நம்ம அண்ணன் கூட சொன்னாங்க, சாம் அண்ணன் என்ன சொன்னாங்க? சாஸ்திரிகள் ஏன் சாஸ்திரிகள் போனாங்க, ஏன் டூல் பெயிண்ட் அதெல்லாம் கொண்டு போகலன்னு சொன்னாங்க? வெள்ளை கோலம் தூப வர்க்கம் மட்டும் கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா அந்த வெள்ளை கோலம் தூப வர்க்கம் அவருடைய மாற்றத்தை குறிக்க நடுவரே. வெள்ளை கோலம்னா என்னது? புனிதம், பியர். தூப வர்க்கம்னா என்னது? அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது மாற்றத்தை தான் குறிக்க அவர் பிறந்ததே அப்படின்னு சொல்லி என்னோட இதை முடிக்கிறேன். இப்ப நம்ம யோவான் ஸ்நானனோட இதுலயே போவோமே. யோவான் ஸ்நானன் என்ன சொன்னாரு? கிறிஸ்துமஸ் ட்ரீயை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாரு? இல்ல தேவனுக்காக வழி ஆயத்தப்படுத்துங்க தானே சொன்னாரு. இத லூக்கா 3:3 கூட சொல்லுது. யோவான் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள்னு என்று வசனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப கிறிஸ்துமஸ் நாளே மாற்றம் தானே அப்படின்னு சொல்லி, ஆகவே கிறிஸ்துமஸ் நாளே மாற்றம் 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 தான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். என்ன அழகியா பேசினாங்க. அதெல்லாம் மாற்றம்லாம் மனம் திருந்துதல், ஒரு புதிய மனிதன், உள்ளான மாற்றம், ரட்சிப்பு, இதை பற்றி ரொம்ப அருமையாக பேசினாங்க. நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது தான் நமக்கு மாற்றமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஸோ எல்லாரும் இன்னொரு வாட்டி கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்து கொண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலிருந்து சகோதரி ஜெபராணி அவர்கள் பேச வராங்க. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை கட்டுங்க. இங்க ஜீவோலி தேவசபைக்கு வந்திருக்கிறோம். இங்க என்னோட பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் எப்படா போட்டோ எடுப்போம்னு காத்துட்டு இருக்கிறேன். என் சகோதர சகோதரிகளுக்கும் டான்ஸ் ஆடி களைச்சு போய் உட்காந்துருக்கேன். என் சகோதர சகோதரிகளுக்கும் நடுவருக்கும் இங்க இருக்கிற கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் போதகருக்கும் நான் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன். நம்ம அக்கா சொல்றாங்க, இவன் அக்கா வழியை ஆயத்த பண்ணுங்க, அழைப்பு கொடுத்தாங்க. அது மிக சரிதான். ஆனா அந்த சேம் பாதையில ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல இருந்து அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏசப்பாவை கொண்டாட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலையே. அப்போ மகிழ்ச்சி ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் தானே. அதுதான் வேதாகமத்துல சொல்லியிருக்கு. நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா கிறிஸ்துமஸும் ஒரு கொண்டாட்டமான மகிழ்ச்சி தானே. ஒரு வீட்டுல எல்லாரும் தூக்கி வச்சு சிரிச்சு பேசினா அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை கூட சின்னதாக தான் தெரியும். அதே போல கிறிஸ்துவுக்குள்ளானவங்க சந்தோஷத்தோட கொண்டாட்டமும் நம்ம மனசையும் சுற்றுப்புறத்தையும் உயர்த்துமா தாழ்த்துமா? அது கர்த்தருக்கு மகிமை மட்டும்தான் தரும். அதே போலவே நம்ம கிறிஸ்துமஸ்ல நம்ம கொண்டாடுறதும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியை தான் தரும். அது ஒன்றும் மாற்றத்துக்கானது இல்லை, நம்ம மகிழ்ச்சி காண்றதுதான். சில விசுவாசிகள் சபைக்கு வர லுக்கம் பார்த்தாவே ஈபி பில் கட்ட வர்றது போல சீரியஸாவே இருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் அவங்க சிரிப்பை ஞாபகம் வருது. என்ன நடுவரே யாரும் சிரிக்க கூட மாட்டாங்க. எல்லாரும் பயந்தவே உட்காந்துருக்காங்க. அப்படிதான் மறைச்சிட்டே இருக்காங்க. எப்படா முடிப்பாங்க, நான் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்ம கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாட்டம் தான். எப்பவுமே கொண்டாடி முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுல போய் சமைச்சுக்கலாம் பொறுமையா. நம்ம முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க, வாய் விட்டு சிரித்தாதான் நோய் விட்டு போகணும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணாலே போதும். அது போலதான் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம 1 month முன்னாடியில இருந்து கேரல்ஸ் ரவுண்டு, டெக்கரேஷனு, ட்ரெஸ்ஸு, டான்ஸு அப்படின்னு எல்லாத்துலேயுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் மட்டும் தான் பண்ணுறோம். மக்கள் அதில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க, பரபரப்பாகவும் இருப்பாங்க. அதே போல தான் இப்போ என் கருத்து சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ இதில் சொல்லுறதுன்னா கிறிஸ்மஸ்னாலே சந்தோஷம் தான். சந்தோஷனாலே எப்பவுமே கொண்டாட்டம் தான். ஆகவே என் கருத்து கிறிஸ்மஸ்னாலே கொண்டாட்டம் தான் என்று சொல்லி முடிக்கிறேன். நல்லா அருமையாக பேசினாங்க. ஜெபராணி அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னா கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கல்யாண வீடுகளுக்கு ஏசப்பா போனார், அங்கே அது ஒரு கொண்டாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம், புது ட்ரெஸ் எடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே மக்களுக்கு. கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது கிறிஸ்மஸ் அதை சாக்லேட் கொடுக்குறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக வர்றாங்க. கூட்டமாக வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக கூடுறாங்க, இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே.
இப்படி கிறிஸ்மஸ்னா கொண்டாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக பேசினாங்க. இப்போ மாற்றமே அப்படிங்கிற அடியிலிருந்து நம்ம தம்பி ஜெபராஜ் அவர்கள் வாங்க சார், வாங்க பேசுங்க. ஜீவொலி தேவசபையின் சார்பாக வந்திருக்க போதகருக்கும் உதவி போதகருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஆப்போசிட் டீம் அவர்களுக்கும் என்னுடைய டீமானவர்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை விசுவாசத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் நான் அக்கா சொல்றாங்க கொண்டாட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும்னு, சரிதான். ஆனா நம்ம உலகத்துல கிறிஸ்மஸை இயேசு தெரியாதவங்களும் கிறிஸ்மஸை கொண்டாடலையா? அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது போல தெரியும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு மையத்துல யாருமே இல்லை. அதுதான் ஆபத்து. வேதாகமம் சொல்கிறது ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னது என்ற பகுதியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகியதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். இது இந்த வசனத்துலேருந்து என்ன சொல்லுது? மறுரூபம் ஆகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மறுரூபமே ஆக மாட்டோம். மறுரூபம் ஆகலாட்டி எப்படி நம்ம ஏசப்பது நம்மளுக்குள்ள வருவாங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர். ஆமாம், அதை நீங்களே சொல்லுங்க. நம்ம மறுரூபமானது ஏசப்பாது நம்மளுக்குள்ள வருவாங்க. அப்படின்னா தான் நம்ம பாவங்கள் சாப்பாடுலாம் நீக்குவாங்க. ஏசுவதான் பாவங்கள் சாப்பாடுலாம் நீக்கணும்னா மறுரூபம் ஆகணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீடு வந்து ரொம்ப பழுதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பேஸ்மெண்ட்னா சரியில்லாமல் இருக்குது. வெளியில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, பல்புனா போட்டு அப்படியே பூசு மாரி ஆகிட்டாங்க. ஆனாலும் மழை பெஞ்சிச்சுன்னா அதெல்லாம் அப்படியே கீழே செஞ்சு மண்ணோட மண்ணாக ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாரி போன வருஷம் வெள்ளம் வந்ததில் திருநெல்வேலியில் ஒரு வீடு வந்து பங்களா மாரி இருக்குது. ஆனால் இந்த வீடு வந்து இந்த போன வருஷம் வெள்ளம் இருந்ததில் அந்த வீடு வந்து மண்ணோட மண்ணாயிடுச்சு. அப்படியே பேஸ்மெண்ட்லாம் சரியில்லாமல் இடிச்சு விழுந்துச்சு. மக்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸுக்கு நியூ ட்ரெஸ் வாங்குறாங்க. ஆனால் சிலருடைய பழைய ஆக்டிவிட்டி மட்டும் 1998 இருக்கிறது மணி இன்னைக்கு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, உண்மைதானே? கண்டிப்பாக மக்கள் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் ஆக மொத்த வீட்டுக்கும் பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அது போல் மாற்றமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி முடிவெடுக்கிறேன். நன்றி. மாற்றம் தான் கிறிஸ்மஸ் அப்படின்னா மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி தம்பி அதை யாருமே பேசினாங்க. அதாவது வெள்ளம்லாம் வந்துச்சு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பேசினாங்க. வீடு உண்மையாகவே வீடெல்லாம் அழுக்காக இருக்குது. அப்படி அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடித்து நம்ம மேலோட்டமாக வந்து நாங்களும் கிறிஸ்மஸ்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இப்போ கொண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலேருந்து நம்ம பெனையா அண்ணன் பேசுகிறாங்க. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை கற்றுக்கிட்டோம். திரும்ப மக்கள் சொல்ல வேண்டியிருக்கு, தட்டுங்கன்னு. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடலாமே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடலாமே. கிறிஸ்துமஸ் என்பது அன்பையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் போதிக்கும் ஒரு பண்டிகையாகும். அந்த உன்னதமான பண்டிகைக்கு வருகை தந்திருக்கும் ஜீவொலி மக்களுக்கும், நம் பாஸ்டர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் அணியினருக்கும், எதிரணியினர் அங்கிள் ஆண்டிக்கும், அப்புறம் முக்கியமாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆப்போசிட் அண்ணாச்சி சொன்னாரு குணநலம் மாறணும்னு. ரொம்பவே சரிதான் இது. ஆனா நான் தப்புனே சொல்லலாம். ஆனா கொண்டாட்டம் தான் சாட்சியாக மாறும் நடுவர் அவர்களே. அப்படியா? சொல்லிருங்க, நீங்களே சொல்லுங்க. இது வந்து மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? நற்செய்தியை கேட்ட உடனே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க அந்த நடுவர் அவர்களே, அதாவது அவங்க நல்ல செய்தியை கேட்ட உடனே மகிழ்ச்சியோட சென்று ஏசப்பாவை பார்த்த பிறகு அதை பத்தி எல்லாருக்கும் சொன்னாங்க. அவங்க பெற்ற ஆனந்தம் இன்னும் சாட்சியா இருக்குது. கரெக்ட் தானே? நீங்க சொன்னா கரெக்டா தான். நடுவர்களே, கொண்டாட்டம் தான் சாட்சியாக மாறும்.
லூக்கா 2:17 என்ன போட்டிருக்கு? அவர்கள் குழந்தையை பார்த்த பிறகு தங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி எல்லாம் அறிவித்தார்கள். நடுவர் அவர்களே, அவங்க மாறணும்னு சொல்றாங்க. அதுக்குன்னு வருஷம் வருஷம் மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும். அது எப்படியெல்லாம் எப்படி மாற முடியும்? சரி நடுவர் அவர்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. நான் பதில் சொல்ற மாதிரி கேளுங்க. வழிபாடுனா என்ன? திருவிழானா என்ன? பண்டிகைனா என்னது? அதை நீங்களே சொல்லிருங்களேன். நடுவர் அவர்களே, வழிபாடுனா நம்ம சர்ச்சுக்கு தனியா வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றது. திருவிழானா நம்ம கூட்டமா வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றது. பண்டிகைனா நம்ம குடும்பமா வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றது. நடுவர் அவர்களே, கேலண்டர்ல கிறிஸ்துமஸ்ன்றது என்னன்னு போட்டிருக்கு? கிறிஸ்துமஸ் என்பது அதுல எப்படி போட்டிருக்குன்னா, கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவர்களோட பண்டிகைன்னு போட்டிருக்கு. சரி. பண்டிகைனா என்னது? கொண்டாட்டம் தானே. இப்ப நீங்க என்னதான் சொல்ற வரீங்க? பண்டிகைனா கொண்டாட்டம் தானே. ஆமா ஆமா. அப்ப கிறிஸ்துமஸ்னா கொண்டாட்டம்னா மாற்றம் எதுக்கு? மாற்றம் தேவையில்லைல்ல. நடுவர் அவர்களே, ஒரு உண்மையான ஆனந்தம் ஒரு விசுவாசிக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு இரவுல மலை மேல இருக்கிற ஒளி மாதிரி. இதை நான் சொல்லல, மத்தேயு 5:14 தான் சொல்லிச்சு. நடுவர்களே, அது நீங்களும் இருந்தாலும் சரி, இங்க வந்திருக்கவங்களா இருந்தாலும் சரி, அது நம்மளை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க கேட்பாங்க. அப்ப நம்ம எளிமையா சொல்லலாம், என்னோட ஆண்டவர் என்னோட உள்ளத்துல பிறந்தாருன்ட்டு. நடுவர் அவர்களே, நான் கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். விடமாட்டான் போல தெரியுது நம்மள. நடுவர் அவர்களே, அந்த ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்கள மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க சிரிப்பாங்க, ஆனா அது போட்டோ எடுக்கும் போது மட்டும்தான். இங்க கேமரா இருக்கனால தான் சிரிக்காங்க. அப்புறம் எல்லா சந்தோஷமும் ஆஃப். ஆனா உண்மையான சந்தோஷம் உள்ளத்துல இருந்துச்சுன்னா அவங்க போட்டோ ஸ்மைல் இல்ல. நடுவர்களே, ரியல் ஜாய் நீங்க உடைச்சீங்கன்னா இப்படி மக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரியல் ஜாய் கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். கிறிஸ்துமஸ் அப்படின்னா கொண்டாட்டமே அப்படிங்கிறத நல்ல செல்வம் நம்ம பெனையான சொன்னாங்க. இப்போ மாற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து நம்ம கடைசியாக மாற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து ஜெயப்பிரியா அவர்கள் வாங்கம்மா. பார்த்து நிறுவனம் பேசுங்க. ஜீவனி தேவ சபையின் சார்பாக போதகர் அவர்களுக்கும் உதவி போதகர் அவர்களுக்கும் வாயில கொசு போல கூட தெரியாம நின்றுட்டு இருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களுக்கும் அடிக்கடி கயத்தையே பார்த்துட்டு இருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும், கேக்கு மேலேயே குறியா இருக்கும் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும், பேசுறது எதுவுமே புரியலனாலும் புரிஞ்ச மாதிரியே தலையாட்டி எங்களை உற்சாகப்படுத்தும் சகோதர சகோதரிகளை குடில் தாங்கலனாலும் குல்லா போட்டு உட்கார்ந்து எங்க பேச்ச கேட்கும் வயதான தாத்தா பாட்டி அனைவருக்கும், எங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளிக்க போகிற நடுவர் அவர்களுக்கும், அவமானம் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓட ரெடியா இருக்கும் எதிரணி அவர்களுக்கும், எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொடுக்கிறேன். பெனையா அங்கிள் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்க சொல்றாங்க ஆனந்தம் வந்து சாட்சியா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்தம் இல்லாத வெறும் சந்தோஷத்தை வந்து வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி ஏசப்பா விரும்புவாரு? வெள்ளி கொண்டாட்டத்தை வந்து ஏசப்பா கொஞ்சம் கூட விரும்புறதே இல்லை. அதை வந்து அவர் மொத்தமா வெறுக்கதான் செய்யறாரு. அதுதான் ஆமோஸ் 5:21 வசனத்துல, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுள்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு இந்த கொண்டாட்டத்துலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது மாற்றம் மட்டும். கொண்டாட்டங்கிறது ஆடம்பரம், ஆனா மாற்றங்கிறது தான் அத்தியாவசியம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பர்த்டே பார்ட்டி
பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதில் கேக் வெட்டுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், கேம்ஸ் விளையாடுறோம். ஆனால் அந்த பர்த்டே கொண்டாடுற அந்த பையனை மட்டும் யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ட்டு சொல்லிட்டு வரோம், ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம். ஆனால் ஏசப்பாவை யாருமே இன்வைட் பண்ணுறதே இல்லை. புரிகிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா, வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி கொண்டாடுறோம், ஆனால் பார்ட்னரே இல்லை. முதல்ல ஆரம்பிக்கும் போது பெனாயா அங்கிள் அப்படின்னு சொன்னேன். அவங்க கொண்டாட்டம் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா அதை அவங்க கொண்டாடி இருக்கணும். ஆனால் பெனாயா அங்கிள்ல இருந்து பெனாயா அண்ணன் உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ்லேயும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. வில்லு பாட்டில் வேணா நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், பட்டிமன்றத்தில் நாங்கள் பேச ஆய்வுகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ரொம்ப அருமையாக பேசுனாங்க. கிறிஸ்மஸ்னா மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரணியும் தாக்கி நல்லா அருமையாக பேசினாங்க. எதிரணி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, ஓடி போகல, அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க. இப்போ இது நமக்கு கஷ்ட காலம். இது 2 பேருக்கு தீர்ப்பு வேறு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆக வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையாக 2 பேர் விவாதம் பண்ணாங்க. கொண்டாட்டமே அப்படிங்கிற அணி நமக்கு கற்றுத்தன்ற பாடல்கள் என்ன அப்படின்னா, சொர்க்கமே இயேசு பிறப்பை கொண்டாடியது, லூக்கா 2:10-14 நம்ம வாசிக்கிறோம். தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது கொண்டாட்டம் அப்படிங்கிற அணியிலிருந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஞானிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அதே அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் உங்களுடைய பலப்படுத்தும். நெகேமியால நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா என்ன சொல்லியிருக்கிறார்? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாகவும் போனார்கள். காரணம் என்னன்னா, இந்த பூமிக்கு கிறிஸ்து இயேசு வந்ததுனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடினாங்க அவங்க. லூக்கா 2:17 நம்ம வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். கொண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலேருந்து ரொம்ப இந்த 4 பேரும் ரொம்ப கொண்டாட்டம் தான். இவானாக்கா சொன்னாங்க, கொண்டாட்டம் தான். இன்னும் அடித்து வேற சொல்லிட்டாங்க. அவங்க என்னைய வேற விடவே இல்லை. அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு கண்டிப்பாக அடிச்சே ஆகணும், அந்த அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ மாற்றமே அணியிலிருந்து அவங்க சொன்ன சில சுவராசியமான விஷயங்களை நான் சொல்கிறேன், சத்தியங்களை. இயேசு பிறந்தவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, நமது ஜனங்களின் பாவத்திலிருந்து ரட்சித்து நம்மை மீட்டெடுக்கிறதுக்காக பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 நம்ம வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசுக்கு பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்றார் நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது தான் ஒரு மன மாற்றம் அப்படின்னு பேசினாங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், நம்ம உள்ளே தயாராக இருக்க வேண்டும். லூக்கா 3:4 நம்ம வாசிக்கிறோம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்படும், கோணலானைகள் செவையாக்கப்படும், கரடானைகள் சமமாகும் என்றும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஒத்த வேஷம் தரிக்காமல் மனதில் புது படைப்பினால் மாற்றப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் சொல்லி ரோமர் 12:2 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, அப்போது நம்ம என்ன மறுரூபமாக வேண்டும்? நீதியற்ற அநீதியுள்ள வெறும் மத கொண்டாட்டங்களை தேவன் வெறுக்கிறார். ஆமோஸ் 5:21-24 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலின் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அதுக்கு உதாரணம், மாற்றம் இல்லாதனால தான் அம்ரியா பெனாயா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரியாக்கா பேசினாங்க. இப்போது நம்ம கடைசி
இது தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். அன்பான சபையாரே, வேதாகமத்தை பார்த்தாலும் இப்போது கேட்ட கருத்துக்களை கேட்டாலும் ஒரு நல்ல ஒரு முடிவு தெரியுது. என்ன கரெக்ட் தானே? கிறிஸ்மஸ் என்பது கொண்டாட்டமா அல்லது மாற்றமா? இது ரெண்டில் எதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா கொண்டாட்டம் மாற்றம் ரெண்டுமே ஒரு உன்னத ஒரு அனுபவத்துக்குள்ள ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டாங்க. நாம் கொண்டாடுறோம், ஏன்னா நமக்காக இரட்சகர் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தார், அதனால நம்ம கொண்டாடுறோம். நம் உள்ளத்தை மாற்றிக் கொள்கிறோம், ஏன்னா அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த தேவன். அதனால கண்டிப்பாக ஒரு மாற்ற வேண்டும். அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் மகிழ்ச்சி, மனம் திரும்புதல், வழிபாடு ப்ளஸ் பரிசுத்தம், கொண்டாட்டம், உள்ள மாற்றம். அப்போ இன்றைய பட்டிமன்றம் மூலம் நான் சொல்றதை எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? காரியம் இல்லாத வெறும் வெளி பண்டிகை இல்லாமல் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியுடன் பரிசுத்த ஆவியானவரின் மாற்றத்தோடு இந்த வருட கிறிஸ்மஸை கொண்டாட போகிறேன். இப்படியாக தீர்மானிப்போமானால் கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்த உண்மையான கிறிஸ்மஸ் நமக்கு உண்டாகும். அப்போ என்னது? மாற்றம் பிளஸ் கொண்டாட்டம். நம்ம மாறினாதான் கொண்டாட முடியும். எப்போ கொண்டாடுவோம்? நமக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தாதான் நம்ம கொண்டாட முடியும். அப்போ ரெண்டுமே நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா, பாலனாக பூவில் வந்ததா. எங்களை அதிகமாக நேசித்து எடுத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக சொன்ன பிதாவே, ஆண்டவரே, இப்பொழுதுமாய் கொண்டாட்டம் மற்றும் மாற்றம் இரண்டு பகுதிகளாக பிரித்து நம்ம சபை விசுவாச மக்கள் இரண்டு பிரிவாய் பிரித்து நல்ல உரையில் ஆண்டவரே சப்பா பேசினார்கள். இதை நம்முடைய விசுவாச மக்கள் கேட்டார்கள். ஆண்டவரே, மாற்றம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை. நாம் கொண்டாடும் போது ஒரு மாற்றம் நமக்குள்ளே இருந்தால்தான் கொண்டாட முடியும் என்கிறது ரொம்ப அருமையாக பேசினாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எல்லாருடைய மனதிலும் வரணும்ப்பா. எல்லாரும் கிறிஸ்மஸை ஆண்டவரே நீ பிறந்த இந்த நன்னாளை எல்லாரும் கொண்டாடணும்ப்பா. அதற்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உள்ளத்துல தேவன் பிறக்கணும்ப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிறதான அந்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இந்த சபைக்கு கொண்டு வந்து சேருங்கப்பா. அவர்களும் எங்களோட இணைந்து கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழ தேவன் அருள் புரிய வேண்டும் செபிக்கிறப்பா. அந்த இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம். சபையாரை ஆசீர்வதிங்க, சபை போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தாமஸ் ஐயாவை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த சபைக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு இணைந்த ஒரு மக்களாய் வாழ தேவன் ஆண்டவரே சப்பா எல்லாரையும் அர்ப்பணிக்கிறப்பா. நீரே பொறுப்பெடுத்து நடந்துங்க ஆண்டவரே. இந்த பட்டிமன்றத்தை தேவன் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நீர் பிறந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.